النجاة السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد قد جاءكم من الله نور وكتاب مبين يهدي به الله من اتبع رضوان الله سبل السلام ويخرجهم من الظلمات إلى النور بإذنه ويهديهم إلى صراط مستقيم மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அருள்மறை வேதத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் இதை கொண்டு அவனது பொருத்தத்திற்கு பின்பற்றக்கூடியவருக்கு சமாதானத்திற்கு வழிகாட்டுகிறான், இருளிலிருந்து அவர்களை வெளியேற்றி தனது நாட்டப்படி அவர்கள் ஒளியின்பால் செலுத்துகிறான். மேலும் நிச்சயமாக அவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான். ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய நோக்கத்தை சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஈமான் கொண்ட மக்கள், அல்லாஹ்வுடைய அருள்மறை வேதத்தை திருக்குர்ஆனை ஈமான் கொண்ட மக்கள் பிற சமுதாய மத நம்பிக்கைகளை சடங்குகளாக கொண்டவர்களை போன்று வாழ்ந்துவிடக்கூடாது. அல்லாஹ் திருக்குர்ஆனை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது எனது ஆன்மாவின் கட்டளை என்று அல்லாஹ் சொல்கிறான். கட்டளையினுடைய ஆன்மா என்றே ரப்பல் ஆலமீன் இதற்கு நேரடியாக பேசுகிறான். அல்லாஹ்வுடைய மொத்த கட்டளையின் ஆன்மா என்றால் எல்லா கட்டளையும் வானம் பூமி இவருடைய படைப்புகள் கட்டளைகள் எல்லாம் சேர்த்து சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு தந்திருக்கிறான், திருக்குர்ஆனாக இறக்கி தந்திருக்கிறான். கட்டளையின் ஆன்மா சொல்லணும்ல, இது என்னுடைய ஆன்மா என்று சொன்னால் அல்லாஹ் தன்னை அப்படி அறிமுகப்படுத்துகிறான் இந்த வேதத்தை. ஆக பிற சமுதாய மக்கள் வேதங்களை நம்பிக்கை கொண்டதை போன்று வேத மந்திரங்களாக நம்பிக்கை கொள்ளக்கூடாது. செயல்வடிவம் கொடுப்பதற்கு நம் வாழ்க்கையில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் நமக்கு அநேக வசனங்களை எச்சரிக்கையாக சுட்டி காண்பிக்கிறது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரைது ஹாஷின் முத்தசத்தியன் ஹஸ்யத்தில்லாஹ். இந்த ஒரு மலையின் மீது அல்லாஹ்வுடைய இந்த திருக்குர்ஆனை வேதத்தை இறக்கி வைத்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அந்த மலை பிளந்து போவதை, துண்டு துண்டாக பிளந்து போவதை நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். எவ்வளவு கடினமான வார்த்தை என்று பாருங்கள். இந்த திருக்குர்ஆன் ஒரு மலையில் இறக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அது துண்டு துண்டாக சிதறி போய்விடுமா. அவ்வளவு வலிமைமிக்க திருக்குர்ஆனைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு, குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை கொள்ளும் பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால், மற்ற இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அலையானி லில்லதீன கஃபரு, நீங்கள் இந்த வேதத்தை, உண்மையான இந்த வேதத்தை, லில்லதீன ஆமனு, மன்னிக்கணும், அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தஹ்ஸ குலூபஹும் லிதிக்ரில்லாஹ்,
அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வேதத்தை நினைத்தால், மக்களே கவனமாக கவனிங்க, தூங்காதீங்க. இது அல்லாஹ்வை நினைவுகிற நேரம். அது மட்டும் இல்லை, திருக்குரான் என்ன சொல்லுது, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் என்பதை ரிவிஷன் நானும் நீங்களும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு, நம்ம ரொம்ப காலம் வாழ போகிறதே கிடையாது. முதல்ல மைண்டில் வச்சுக்கிடுங்க. இதை ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இந்த ஜும்மாவை கேளுங்க. நீண்ட நாள் வாழ போகிறோம் என்ற ஆசையோடு இந்த உலகில் அநேக காரியங்கள் ஈடுபட்டுகிட்டே இருக்கும். அநேக காரியங்கள் அப்படித்தான் நமக்கு செல்கிறது. ஆனால் த லைஃப் இஸ் அன்சர்டன். அது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை தான். நல்லா தெரியும், எல்லாருக்கும் கன்ஃபார்மாக தெரியும் இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொண்டிருக்கான், அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயிக் மஹசன் அமலா. அல்லாஹ் அந்த மரணத்தையும் வாழ்வையும் படைத்ததாக சொல்கிறான், உங்களிலே அமல்களிலே சிறந்தவன் யார் என்று சோதிப்பதற்காக. அப்படி என்றால் எல்லா வாழ்க்கையின் பொருளும் நமக்கு விளங்கிட்டு, இதுக்குத்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கான் என்பதும் தெரிந்து கொண்டோம். எப்போ மௌத்து வரும் என்பதும் தெரியாது என்பதையும் நிச்சயமாக நாம் அறிந்தும் வைத்திருக்கிறோம். வல்லாஹி இந்த அதற்கான செயல்பாடுகள் நம்மிடத்தில் எதுவும் உள்ளதா? அல்லாஹ் தான் கேட்டான், அல்லம் யாக்னி லில்லதீன ஆமனு அன் தகுச குலூபுகும் லிதிக்ரில்லா. இதயங்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த உண்மையான வேதத்தை நினைத்தால் உங்கள் இதயங்கள் அஞ்சு நடுங்குகின்ற நேரம் இன்னும் வரவில்லையா? இந்த கேள்வி அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக எழுப்பிட்டான் நம்ம நோக்கி. இன்னும் உங்களுக்கு நேரம் வரலையாப்பா? எப்போ நீங்கள் ஆக்ஷனில் இறங்க போகிறீங்க? எப்போ நீங்கள் ஆக்ஷனில் இறங்க போகிறீங்க? இன்னும் நம்பிக்கை கொண்ட மக்களாகத்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். இன்னும் நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்கிறீர்கள். செயலில் என்ன இருக்குது? உங்கள் செயலில் என்னத்தை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம நினைப்போம், என் தொழுகை பெர்ஃபெக்ட், 5 வயது கரெக்டாக ஓடிட்டுருக்கு. கரெக்டு தானே? நம்ம சொல்கிறோம் அப்படி தானே? என்னடான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது 5 வேளை தொழுகையாளிகள். முதல்ல மனசு நினைக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் 5 வயது கரெக்டாக தொழுதுகிட்டு இருக்கோம். அப்போ சில உபரியான தொழுகைகளும் தொழுகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மளை சமாதானப்படுத்தி கொள்கிற வேலை அதுவாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் இந்த தொழுகையை நேராக சார்ஜ் பண்ணுவான். நேரடியாக தொழுகையை குற்றச்சாட்டாக சொல்லுவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அரைத்தல் யுகத்திபு பித்தீன். நியாய தீர்ப்பு நாளை பொய்யாக்குகிறான். நல்லா கேட்டு, நியாய தீர்ப்பு நாளை அவன் பொய்யாக்குகிறான். ஃபதாலிக்குள்ள எதூல் எத்தீம், அவன் செய்கிறான் எத்தீம்களுக்கு உணவளிக்கலை, அதாவது அனாதைகளுக்கு. ஒலா யகுத்துல்லா தாமல் மிஸ்கின், ஏழைகளுக்கும் என்ன செய்யலாம், அவன் உணவளிக்க தூண்டுவது கூட கிடையாது. இது ரொம்ப சீப்பாக போகிறது, டீப்பாக கிளம்பி தூண்டுவது கூட கிடையாது. அடுத்த வைலில் முசல்லீன், அல்ல அடுத்து டைரெக்டாக சார்ஜ் பண்ண என்ன தெரியுமா? தொழுகையாளிகளுக்கு கேட்டுதான். இது குர்ஆன் தான் பேசுது. நம்ம தொழுதுட்டுருக்கோம் அப்படின்னு என்னடா செய்கிற அந்த பூமியில் ஈமான் கொண்டாச்சு பம்பரமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டதே தொழுகை தான். அதில் தான் நம்ம சமாதானம் அடைகிறோம் என்றால் அல்ல அதெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறான். இப்போ என்ன தொழுதுங்கிற? வயலில் முசல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதான். அல்லதீனன் மன் செலாத்தீன் சாகுன், தொழுகையில் அவன் பாராமுகமாக இருக்கிறான். தொழுகையில் அப்படி தானே இருக்கணும். நம்ம தக்பீர் கட்டினா நம்ம நிலைகள் என்ன என்பதை அவரவர் அறிந்து கொள்வார். தக்பீர் கட்டினா அது வரைக்கும் இல்லாததை சைத்தான் நினைவூட்டுகிறான். அவனை நம்ம இதயங்கள் சைத்தானை அப்படியே பின்பற்றி அப்படி ஃபாலோ பண்ணி ஓடிடுது. இந்த இடத்துல நிற்கதே மறந்துடுது. நம்ம ரோபோவாக செயல்படுறோம். அப்புறம் தக்பீர் சொன்ன இமாம் கமாண்டு கொடுத்தவனை மட்டும் உடல் வளைகிற நிமிர்கிற ரோபோவாக மாறி விடுகிறோம். திடீர்னு உணர்வு வந்தவர்களாக என்ன செய்கிறோம்? அத்தகையாத்தில் அடிக்கும் போது தான் தெரியுது, ஓ அத்தகையாத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு. இதுதான் உண்மை தொலை. நம்ம நிலை அப்படி இருக்குது. அல்லாஹ் குற்றம் சாட்டான். அதனால் தொழுகை வச்சு தப்பிச்சா நினச்சிடாதப்பா. அடுத்தால அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையாளிகள் அவர்கள் இன்னும் நல்ல பாராமுகமாக இருக்கிறார்கள், பிறருக்கு காண்பிக்கவே அவர்கள் தொழவும் செய்கிறான். அடுத்தால அடுத்தவங்க காண்பிக்க தான் தொழுதான் என்று சொல்லுகிறான். அப்போது நம்ம அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லிட்டான், எப்போ லைஃப் முடிய போது சட்டுன்னு முடிஞ்சிடும், ஓடி ஓடி சேர்த்துக்க, மறுமைக்கு சேர்த்துக்கங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற தொழுகையிலே ஏகப்பட்ட ஓட்டை இருக்குதுன்னு நமக்கே தெரியுது. நல்லா புரியுதா? அப்போ கவனித்து பாருங்கள். நாம் அல்லாஹ் கேட்குற கேள்விக்கெல்லாம் சரியான பதில் இல்லாத நிலையில் தான் மரணிப்போம் என்ற பயத்தோடு தான் என்ன செய்யணும் அந்த வாழ்க்கை. அதனால தான் இத்தக்குள்ளா இந்த வார்த்தைக்கு பொருள் தெரியுதா? இப்படி கைகாலம் ஆடிக்கிட்டே இருக்கிறதில்ல. நம்ம எந்த ஒரு காரியத்தை நற்செயலை செய்தாலும் கூட பாவத்தை செய்து அழுவதும் இறையச்சம் தான். நற்செயல் செய்தால் கூட இதில் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறதா என்பதையும் அது இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா என்பதையும் ரொம்ப கவனமாக நாம் சிந்தித்து தான் என்ன செய்யணும், நமது அமல்களை அல்லாஹ்ட்ட சேர்த்துட்டு வரணும். அல்லாஹ் நடிகார்களே, நான் தான் சொன்னேன்,
இந்த ஜும்மாவை கான்சன்ட்ரேஷனாக கேளுங்க, சும்மா ஏனா தானான்னு கடந்து போயிடாதீங்க. ஏன்னா குரான் இதெல்லாம் வந்து நல்லறங்கள் விஷயத்தில் கை வைக்கிது, வந்து நேரடியாக வந்து என்ன நல்லது செஞ்சிட்டேங்கிற எல்லாம் நானாக தான் உண்டு. சதக்கா பற்றி பேசும்போது சதக்கா வந்து நீண்ட வசனம் வந்துகிட்டே இருக்கு. அண்ணா அதில் சில பாயிண்ட்டை சொல்லுவான். குத்தி காட்டுகிற தர்மம், பிறருக்கு வெளியே சொல்லிக்கிற தர்மம், இதெல்லாம் அல்லாட்ட எடுபடாத அப்படியும். நீ செஞ்சிருப்ப, செஞ்சுட்டு என்ன செய்வ, அடிக்கடி சொல்ல பின்னாடியாம்ப பேசாமல் போக வேண்டிய என்ன கொடுத்தியா அல்ஹம்துலில்லாஹ் என்கிட்ட எல்லாம் தந்தா நான் கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவேன். வார்த்தை வித்தியாசம்தான். சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனை மாடுன்னு திட்டலாம், பசுன்னு திடலாம், மாடுன்ட்டால் கோவப்பட்டுருவான். இந்த வார்த்தைகள் தான் நீங்கள் திருப்பி அவனுக்கு கொடுக்க முடியாத சூழல் வந்தால், அல்லாஹ் எனக்கு நிறைய தந்தா எல்லாம் உங்களுக்கு தருவேன் முடிஞ்சு. ஏய் சும்மா தொல்லை அப்படின்னா என்ன, அது அப்படி இடம் இது கேட்டால் தர்மமாக இது எல்லாம் கவனிங்க இல்லை, எல்லாம் கவனிங்க. வார்த்தை தான், வார்த்தைகள் கவனமாக உடன்பதற்கு மிகச்சிறிய உதாரணம். தர்மத்தை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப கீப் சைலண்டாக போகணும். அதனால தான் அல்லாஹ் தர்மத்தை செய்யறதுக்கு குர்ஆன் வசனத்தில் வாசகத்தை சொல்லும்போது முதல்ல அல்ஹம்து சூரா ஓதும் போதே அல்லாஹ் நம்ம என்ன கேட்போம், ஒரு வரி தான் நடுவில் இருக்குது, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேர்வழி காட்டு. குர்ஆன் அடுத்த டைரக்ட் வசனம் சூரத்தில் பக்கரால நேர்வழி பெற்றோர் யார் தெரியுமான்னு அல்லாஹ் ஆரம்பிப்பான். அல்லதீன யூமினூன பில் கைஃபி யுகீமுன ஸலாத்த மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். நல்லா கவனிங்க, அல்லாஹ் நம்ம சம்பாதிச்சது சொல்லலை. அல்லாஹ் நான் உங்களுக்கு எதை கொடுத்தேனோ அதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். இட் மீன்ஸ் நமக்கு பொது வாழ்க்கைக்கு மார்க்கத்துக்கு என்று செலவை. அப்போ நம்ம சம்பாதிச்ச என்ன நமக்கு வரும்போது தான் நல்ல கோபமான வார்த்தைகள், அலட்சியமான வார்த்தைகள் வரும். நல்லா கவனிச்சு எடுங்க. அப்போது தொழுகையை பண்ணுறோம், சதக்கா செய்கிறோம், அதுலேயும் வந்து என்ன செய்யுது இஸ்லாம் என்ன சொல்லுது, கவனமாக இருந்துக்க. வார்த்தையை விட்டுட்டு உனக்கு ஒன்றும் கிடையாது, வார்த்தையை விட்டுட்ட ஒன்றும் கிடையாது. ஏன்னா மறுமையினால் பாரதூரமாக இருக்குது, எல்லாரும் ஒத்துக்கிறோம், எல்லாருக்கும் தெரியுது. எப்படிப்பா இருக்குது, தலைக்கு மேலே மறுமையில் சூரியன் நிற்க போதே, ஆடை இல்லை, காலில் செருப்பு இல்லை, ஆண்கள் விருத்த சேனம் இல்லை, ஆணும் பெண்ணும் நிர்வாணம், பயங்கரமான கோலம் தான். அது பயங்கரமான கோலம் தான். விசாரணை ஒரு நாள் 50,000 ஆண்டுக்கு சமமான நீண்ட நெடிய நாட்கள். ஒரு நாள் 50,000 ஆண்டுக்கு நீண்ட நெடிய நாட்கள். நோ ரெஸ்ட்டு. இப்போ ஒரே ஆப்ஷன் இருக்குது, ஒரே ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் சொல்லுங்க, காசை வச்சு யாரா சொல்லுங்க. எந்த அளவுக்கு மார்க்கத்தை விளங்கிருக்குன்னு சொல்ல வரேன். சும்மா சும்மா கடந்து ஓடிருப்பீங்க. யார் அவருக்கு பதில் சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதுனால கேட்கல, நான் பதில் சொல்ல தான் போகிறேன். தயவு செய்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. 500 ஆண்டு வெயிலில் நிற்கணும், 50,000 ஆண்டு வெயிலில் நிற்கணும். விசாரணைக்கு நீண்ட நெடிய நாள் நிற்கிறதா, அல்லது விசாரணைக்கு ரெடி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போய் உட்காந்துக்கப்பா அப்படின்னு சொல்கிற இடம் பெஸ்ட்டா? நிழலுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து உட்காந்துக்க, ஒரு ஆப்ஷன் தரேன் அப்படின்னு நல்லா கொடுப்பான். இல்லை, பொருளாதாரத்தை மட்டும் நாங்கள் பின் பாயிண்ட் அது இருக்குது. அரிசி நிழலில் தான் கேட்க, அரிசி நிழலில் இருக்குது. அல்லாத பாதையில் எப்படி அதான் இருக்குது, அதில் தான் பாயிண்ட் இருக்குது. 7 எஸ், நல்லா கவனிச்சிட்டிங்களா? பொருளாதாரம் செலவழிக்க தர்மம் செய்கிறோம். ஆனால் எப்படி தர்மமாக இருக்குன்னு தெரியுமா, வலதுகரம் கொடுப்பதை இடதுகரம் அறியாமல் செய்கிற தர்மம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மறுமையில் விசாரணை கன்ஃபார்மாக இருக்குது. தப்பிச்சு நிழலில் உட்கார வழி இருக்குது. 7 பேரில் ஒரு கேரக்டர் என்னது, வலதுகரம் கொடுப்பதை இடதுகரம் அறியாமல் செய்கிற தர்மம். இனி 2000 ரூபா கொடுத்து போட்டு சொல்ல பண்ணாதப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் புரியுதா உங்களுக்கு? அப்போது செய்கிற தர்மத்தை சீக்கிரட்டாக செஞ்சுட்டு போயிட்டு அல்லாஹ் குர்ஆன் 2 இடத்துல சொல்லுவாங்க, பகிரங்கமாகவும் செய்யுங்கள், ரகசியமாகவும் தர்மம் செய்யும். பகிரங்கமாக செய்யக்கூடிய இடம் இருக்குது. ஊரே கஞ்சபயலாக இருக்கான், ஊரே கஞ்சபயலாக இருக்கான். ஒருவர் பகிரங்கமாக கொடுத்து எப்பா நான் சரி எல்லோரும் செய்யுங்கப்பா என்று நல்லறத்துக்கு தூண்டுவதால் அவருக்கு அதற்கான நன்மை சேர்த்து கிடைச்சிரும். ஆகவே மறுமையை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் நம்ம செயல்களை நல்லறங்களை அமைத்துக் கொள்வது சிறந்தது என்பதுதான் இஸ்லாமுக்கு கடுமையாக எச்சரிக்கை. சரி, நம்ம அலட்சியமாக இருந்துடும் கூடாது. பாவங்கள் செய்யாமல் நம்ம வாழ்கிறோம், நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கிறோம், நம்மளால் இயன்றதை பாவங்களை தவிர்த்து வாழ்கிறோம் என்றால் அப்போ நம்ம எதுக்குப்பா பயப்படணும்? நாம் ஏன் பயப்படணும்? இந்த சிந்தனை வருதில்லை. குர்ஆன் அதுக்கு எச்சரிக்கை பண்ணுது. குர்ஆன் அதுக்கு நேரடியாக பேசுது. 8வது அத்தியாயம் 25வது வசனம். தயவு செய்து எல்லாரும் நீங்கள் தமிழ் எடுத்து படிங்க, எல்லாரும் படிங்க, யாரும் தொடச்சிட்டு போயிடாதீங்க. குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கை பண்ணுது. ஒத்தக்கு ஃபித்னத்துன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஜாஸா வயலமு அன்னல்லாஹ ஸதீதுல் இகாப். நீங்கள் வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னார், நீங்கள் வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள். உங்களில் அநியாயம் செய்வதைத்தான் குறிப்பாக அல்லாஹுடைய வேதனை பிடிக்கும் என்பது இல்லை.
உங்களில் அநியாயம் செய்தோரை மட்டும்தான் அல்லாஹுடைய வேதனை பிடிக்கும் என்று எந்த நியதியும் கிடையாது. அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இதற்காக சொல்வது தெரியுதா? இந்த வார்த்தை நோக்கம் என்ன தெரியுமா? யாரும் நான் தான் கரெக்டு, நான் தான் பெர்ஃபெக்ட்னு சொல்லாதீங்க. அப்படி யாரும் கிடையாது. அதனால தான் இந்த வார்த்தை சொல்லுவான். அல்லாஹ் எதுக்கு சுமர் கடையாக பிடிக்க தண்டிக்க போகிறாங்க? அல்லாஹ்வோட கருணையில் சிறந்த ஒன்றுமே கிடையாது. ஃபிரௌனுடைய அல்லாஹ் சொல்லலாம், ஒரு மனிதனை படைத்தால் அவனை படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு அவன் தந்தையின் முதுகுத்தண்டில் இருக்கும்போது அவனுடைய விதி அவனுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் தாயின் கருவறையில் இருக்கும்போதே என்ன செய்யப்படுது? அது குறிப்பிட்ட காலம் வரும்போது அது நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மா என்று தீர்மானிக்கப்பட்டது இல்லையா? அப்போ படைத்த ரப்புக்கு தெரியும் ஃபிரௌன் யாருன்னு தெரியும். ஃபிரௌன் யாருக்குன்னு தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு வாய்ப்பு எது வரைக்கும் கொடுத்தான் பாருங்க. வாய்ப்பு எது வரைக்கும்? கரையில் நின்று லாஸ்ட் கமாண்ட் அவன் படைகளை உள்ள நுழையுங்கள் சொல்கிற வரைக்கும் அல்லாஹ் அவனை தண்டிக்கலை. அதுக்கு முன்னே ஆண் மக்களை கொலை செய்தான். நபியை விட்டு திருப்பி ரிப்பீட்டடாக அவருக்கு அல்லாஹ்வோட அத்தாட்சி 9 அத்தாட்சிகளையும் காமிச்சான். திருந்திரு மரணத்தை இந்த சமூகத்தை கொடுத்தான். திருப்பி உயிர்த்து விடுவோம். உலகத்தை எந்த உமத்துக்கும் அப்படி கொடுக்கல. ஃபிரௌனுடைய கூட்டத்தார் மரணத்தை சமைத்தார் தெரியுமா? மௌத்து வந்தது, மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்தான். அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை சமூகத்தை செஞ்சான். வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தான். லாஸ்ட் மூமெண்ட்டு தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? இதற்கு அவன் சொன்னான், வரம்பை மீறி நம்ம முடிவெடுத்துட்டோம் அவனுக்கு அல்லாஹ். அதனால தான் அவன் கருணையை பற்றி சொல்லும்போது ஒரு மனிதனை அல்லாஹ் தண்டிப்பதில் எதுவரை தெரியுமா? ரூஹ் இந்த இடத்தில் வந்து தங்குமறி அல்லாஹ் யாரையும் என்ன செய்யலை, அந்த வாய்ப்பு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டான். அப்படிங்கும்போது அல்லாஹ் நான் வேதனைக்கு பயந்து நீங்கள் தப்பு செஞ்சால் தான் தண்டிப்பன் இல்லை, யார் நாடி வரை தண்டிப்பான பொருள் என்ன தெரியுமா? எப்போ அவன் யோக்கியன்ட்டு அலையாதீங்க. நான் தான் யோக்கியம் யாரும் தெரியாதீங்க. அவன் ஏண்டவரை அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். எந்த பாவம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். எந்த பாவமும் செய்கிறேன்னு சொல்வதை விட பதில் போட்டு யாரெல்லாம் கலந்து கொண்டாரோ அவர்கள் யாவருக்கும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக சான்று வழங்கப்பட்டுச்சு, முன்பின். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 100க்கு மேற்பட்ட முறை இஸ்திக்ஃபார் செய்வார். பல நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் தனிமையில் உட்கார்ந்து அழுகிறார்கள். இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டால், இறைவன் பரிசுத்தத்தை நேசிக்கிறான் என்பதன் பொருள் என்ன தெரியுமா? நாம் செஞ்சதுக்கு அப்பப்போ பாவத்தை வடிகட்டுறோம். நம்ம அறிந்தும் அறியாமல் பாவங்கள் இருக்குங்க. நம்மை அறியாத பாவங்கள் நம்ம மேலே என்ன செய்யணும், இல்லை வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இதையெல்லாம் ஒரு முஸ்லீம் உணர்ந்து கொண்டு என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செய்வதை, பாவ மன்னிப்பு தேடுவதை விளக்கமாக ஆக்கிக்கொள்ளாதான் அல்லாஹ் சொன்னான், உங்களை நல்லவனாக தான் தண்டிப்புன்னு நினச்சிக்கிடாதீங்க, அல்லாஹ்வோட வேதனை நினச்சா வந்து ஏறி பிடிச்சிடும் அப்படிங்க. பிடிச்சிரும். நம்ம எங்கேன்னு வந்து கண்டுபிடிக்க தெரியாது. நான் என்னப்பா பண்ணேன்னா நமது எண்ணம் தான் கேடாயிரு. நம் எண்ணங்கள் பாவம். நான் யோக்கியன் என்ற எண்ணம் இருக்குல்ல, அது பெரிய பாவம் எதுவுமே நீ செய்ய வேண்டாம். நீங்கள் நானும் பிறருக்கோ என்னமோ போய் என்னமோ செஞ்சிட வேண்டாம். நான் யோக்கியன் என்று நினைப்பதே பாவ லிஸ்ட்டில் வந்துடுது. நான் யோக்கியன் என்ற லிஸ்டே பாவத்தில் வந்துடுது. ஆகவே அல்லாஹ்வுடைய வேதனை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், மாபெரும் நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? சூரா கஹ்ஃப்ல சொல்லலாம், குல் ஹல் நபியுக்கும் அஹ்ஸரின் அவமாலா, யார் நஷ்டவாளிகள் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? சொல்ல அல்லதீன தல்ல சஹுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்ஸபூன் அன்னஹும் யூஸினூன். யாருடைய முயற்சி இந்த உலகில் பயனற்று போயிருக்க, உலகத்தில் என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்கான், நல்லதுன்னு நினச்சி மாங்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் சொல்லலாம், யாருடைய முயற்சி இந்த உலகில் பயனற்று போயிருக்க, தாங்கள் மெய்யாகவே அழகான காரியம் செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அவர் தான் முடிச்சிட்டான். நான் நல்லதை செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், ஆனால் அவன் தலையில் மண்ணெலி போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படி. அதனால தான் அல்லாஹ் அனுமதித்தது. ஏன் இந்த சுன்னாங்கிற வார்த்தை? அல்லாஹ் சுன்னத்தே நபி எதுக்கு வருதுன்னா, அல்லாஹ்வும் தூதரும் காண்பித்த சுன்னத்துகள் அங்கீகரிக்கப்பட்டது. அல்லாஹ் சொன்னது, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அங்கீகரிக்கப்பட்டது. கண்டதை செஞ்சுட்டு நான் நல்லதை செய்கிறேன் என்று விசிடக்கூடாது, நான் அழகானதை செய்வதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் முடியார்களே, அது அவன் நஷ்டவாளி தான் நல்லா கடுமையான எச்சரிக்கை செய்யணும். அதனால் லைஃப்பில் நம்ம செய்கிற காரியங்கள் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கா, அல்லாஹ்வும் தூதரும் அங்கீகரித்ததா என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வாழணும். நான் தோக்கத்தை சொன்ன இன்ட்ரடக்ஷன் தான் மீண்டும் சொல்கிறேன். அல்லாஹ் வண்டியார்களே, நீண்ட காலம் வாழப்போவது இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டே காரியங்களை அமைத்துக்கொள்ளும். நீண்ட காலம் நம்ம வாழப்போவது இல்லை, கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம செயல்கள் அந்த மாதிரி இருக்கா? அல்லாஹ் சொல்கிறான், அலம் யகுனில் இல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, அல்லாஹ் இறைக்கிய உண்மையானதை நினைத்தால் உங்களுக்கு இதயங்கள் அஞ்சு நினைக்கிற நேரம் உங்களுக்கு இன்னும் வரவில்லை என்றால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், நமது இரவு பொழுதுகள் எப்படி கழியணும், தூக்கத்திற்கும்
ஃபஜ்ருடைய வேலைக்கும் இடையில் சிறந்த நேரங்கள் இருக்குது. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், ஒரு சிறந்த ஆத்மா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, அல்லாஹ் நமக்கு தந்த செல்வத்தை எந்த வகையில் முறையாக செலவழிப்பது. ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அறுக்கொடைகளை சந்திச்சுக்கிறோம், வாழ்வு மரணம் வரைக்கும். முதுமை வருவதற்கு முன்பாக இருக்கிற இளமை உங்களுக்கு நமக்கு இருக்குது. முதுமை வருவதற்கு முன்பாக இருக்கிற இளமை தயவுசெய்து நினச்சிக்கிடுங்க. அது இப்போ தெரியாது, வெயிலில் தான் நிழலின் அருமை தெரியும். கொஞ்சம் ஏஜ் ஆனால் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் நினைவோம். இளமையில் சிந்திக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. இளமை ஆனால் இஸ்லாம் சொல்லுது, முதுமை வருவதற்கு முன்பாக இளமையை கரெக்டாக பயன்படுத்திக்கிடுங்க. ஓடி ஓடி நன்மையை சேர்த்துக்கிடுங்க. முதுமை சிந்தனையால் முந்தி செல்லும், உடலால் முந்தி செல்லும். சிந்தனையால் முந்தி ஃபாஸ்ட்டாக போகும், அணுவும் வேகமாக சிந்திக்க சொல்லும், ஆனால் செயல்படுத்த முடியாது, ஃபிசிக்கலாக வீக்காக இருங்க. அது மாதிரி வறுமை வருவதற்கு முன்பாக இருக்கிற செல்வம். இறை பாதையிலே மக்களே தயவுசெய்து சொல்லுங்கள், புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கை சதக்கத்துல் ஜாரியாக்களை உறுதி செய்துக்கிடுங்க. சதக்கத்துல் ஜாரியாவை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நமது மன்னரை வெறும் சுடுகாடாக மையாவடியாக கடந்துடக்கூடாது. வாழ்ந்த பிறகும் இந்த பூமியில் நல்லறங்கள் செழித்து வரக்கூடிய காரியங்கள் நம்முடைய செல்வங்கள் பங்களிப்பதில் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். சதக்கத்துல் ஜாரியா ரொம்ப முக்கியம். ஏன்னால் எல்லாரும் வாழ்ந்து மரணிப்பார்கள். இஸ்லாம் மற்றும் மரணத்துக்கு பிறகு அவனுடைய செயல்களை ஆரம்பிக்க சொல்லும். ஆகதான் 3 சரியான காரியத்தை விட்டுட்டு போக சொல்லுது. 1, விட்டு சென்ற பயனுள்ள கல்வி, நல்ல நாலேஜ், நானும் அறிவுள்ளவனாக திகழணும். நல்ல அறிவுள்ள சமுதாயத்தை விட்டுட்டு போகலாம். அதற்கு பொருள் நல்ல பயனுள்ள கல்வி என்றால் விட்டுட்டு போனால் இந்த சொசைட்டியை சிந்திக்கிறவனாக, அறிவாளனாக, சிறந்த நன்னிடத்தை உடையவனாக விடுவதற்கு நமது வார்த்தைகள், நமது செயல்கள் முன்னோடியாக அமைந்திருக்கணும். அப்படி தான் இந்த பூமியில் ஒருத்தர் மரணிக்கிறது. த ஃபர்ஸ்ட் திங் நமது பிள்ளைகள்கிட்ட ஆரம்பிச்சது. நமது பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் தயவுசெய்து கேளுங்க. ஐடியாலஜிக்கல் பெற்றோர்களை முதல்ல மாறுங்க. 2 விஷயம் பொருந்தது. பெற்றோருக்கும் சொல்லுது, பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் பதில் சொல்லுது. பெற்றோரும் நல்ல ஐடியாலஜி உள்ளவனாக, நல்ல சிந்தனையாளனாக இருந்து தன் பிள்ளைகளை டிசைன் பண்ணணும். இப்படித்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 2வது உமர் என்று அழைக்கப்பட்டவர் அஜீஸ், உமர் இப்னு அஜீஸ் என்று சொல்லக்கூடிய பிற்காலத்தில் அவர் தாபீன். அவங்க ஆட்சி காலத்தில் அவருக்கு 4 மனைவியர் இருந்தாங்க. 4 மனைவியர். இந்த சமூகத்தில் இப்படி சொல்கிறதெல்லாம் கெட்ட வார்த்தை. ஏன்னா எல்லாம் ராமர் ஃபேமிலி தான் இங்கே இருக்கான். இங்கே யாரும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலி இங்கே கிடையாது. எல்லாம் ராமர் ஃபேமிலி. எவனா 2க்கு 3 பொண்டாட்டி கேட்டிட்டான்னா என்னடா வெக்கமா இல்லை உங்களுக்கு? நீ யாரை கல்வி பண்ணுறீங்க? அப்படியா? இது அல்லாஹ் அனுமதித்தறி கிண்டல் பண்ணுறீங்க. நான் ஓப்பனாக பேசிடுறேன். அல்லாஹ் 2 2 3 4 அனாதைகளை கட்டிட்டு பாவத்தை சம்பாதிக்காத. யார் பொறுப்பாளர்கள் உனக்கு கட்டிட்டு போ. எவனுக்கு சக்தி இருந்தால் செய், முடியலையா விட்டு ஒன்னோட பெய்யுது. இதான் எல்லாம் சொல்லு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். 1க்கு மேற்பட்ட மனம் முடித்தார்கள். சகாபாக்கள், நெருங்கிய சகாபாக்கள் முடித்தார்கள். ஆனால் நம்ம எப்படி ஆகிட்டோம்னா, இந்த இந்தியாவோட சேர்ந்துக்கிட்டு நம்ம பொண்டாட்டி பாருலாம் சீதா தேவிகள், நீங்கள்லாம் அம்பு வில்லு மட்டும் நீங்கள் கையில் எடுக்கலை, முதுகில் அம்பை தொங்க விடலை. நீங்களாம் ராமர் கூட்டமானனால தான் இந்த 2வது திருமணம் பண்ணோட கிண்டல் பண்ணுறது. அவள் 2 சேனல் ஓடுது, 3 சேனல், என்ன யூடியூப் சேனலில் ஓடுது. வார்த்தையை பயந்து விடுங்க. நீங்கள் கேள்வி செய்வது இறை தூதரை, அல்லாஹ்வுடைய சட்டங்களே பண்ணாது. நீங்கள் எந்த திருமணம் செய்யவும் இல்லை. அவன் பொண்டாட்டி சரியாக செய்யணும், அவன் பதில் சொல்லுவான் அல்லாட்ட. நீங்கள் அதை கேள்வி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ கொடுக்க போறீங்களா? இல்லைப்பா பொண்டாட்டிக்கு சரியாக நீ கொடுக்கல, உனக்கு நான் மாதம் 10,000 தரேன், 2வது பொண்டாட்டிக்கு கொடுத்து சமமாக நடந்து சொல்ல போறீங்களா? நீங்கள் எதுக்கு பேசுறீங்க? அடக்குங்க. எதுக்கு பேசுறது தெரியுதா? இதில் இந்த காரியம் இருக்குது மக்களே. அஜீஸ் அந்த மன்னர் என்ன செஞ்சார்னா, அவருக்கு 4 மனைவியர் இருந்தார்கள். 4 மனைவியர்களையும் என்ன செஞ்சார்னா, அவர் நல்ல செல்வந்தனாக வாழ்ந்தார். மன்னனாக இருந்து ஒன்றும் இல்லாமல் மன்னிக்கிறது உலகத்தில் பார்க்கீங்களா? அப்படி ஒரு மன்னர் இருந்தார். மன்னராக இருந்து, இஸ்லாத்தில் மன்னராட்சி கிடையாது. ஆனால் அவர் கடைசி காலத்தில் கலீஃபாவாக இருக்கும் பொழுது என்ன செய்தார்னா, ஒன்றும் இல்லாமல் 0 லெவலுக்கு போகிறார். 12 மகன்கள் இருந்தார்கள். 12 மகன்கள். அப்போ மனைவியருக்கு கவலை வருது. இவர் வயோதிகமாயிட்டு படுக்க ஆகிட்டார். பிள்ளைகளுக்கு என்னதான் வச்சுருக்காரு, இன்னுமே என்ன கணவன்ட்டெல்லாம் அதிர்ந்து பேசுகிற பெண்கள் இல்லை. இப்போ உள்ளலாம் எனக்கு கிடையாது. சட்டையை பிடிச்சி பாடுவா, என்ன ரூபாயை கொள்ளையிட கட்டில் போட்டு கழுத்து அமைச்சு பாடுவா. அந்த மாதிரி பெண்கள் அப்படி இல்லை, கணவன்கிட்ட கட்டுப்பாடாக இருந்தாங்க. அதனால் தன்னுடைய அண்ணன்மார்களை, மைத்துனர்களை வர வைத்து கேட்டார்கள், எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட கேளுங்க, 12 பிள்ளைகளை வரிசையாக நிறுத்தியாச்சு, இந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு என்ன விட்டு செல்கிறார் என்று கேளுங்க. அப்போ சொல்லாரு, மகன்களை பார்த்து கேட்டார்,
மகளை பார்த்து கேட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்கிறான். வஹுவ யதவல்ல சாலிஹின், வஹுவ யதவல்ல சாலிஹின், நல்லடியார்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்ற வசனத்தை அவர் ஓதி காமிச்சார். ஓதிட்டு சொன்னார், என் அருமை மகன்களே, உங்கள் 12 நான் சாலிகளாக வளர்க்கவில்லையான்னு மட்டும் கேட்டார். ஒரே கேள்வி தான் பிள்ளைகளை நோக்கி கேட்டது. 12 மகன் வரிசையாக நிற்கிறாங்க. 12 மகன் சாலியாக வளர்க்கப்பட்டாங்க. சான்று என்ன தெரியுமா? இந்த கேள்வியை எழுப்பினா வஹு ஏத்தவல்ல சாலியின் குர்ஆன் வசனம் இப்படி சொல்லுது, அல்லாஹ் சாலிகளுக்கு அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் சொல்கிறானே என்று சொன்னபோது 12 பிள்ளைகளும் வஹுவத்த சாலிகளை நீங்களே வச்சு அழுங்க எங்கெல்லாம் கேட்கல. 12 பிள்ளைகளும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். தந்தையை நாங்கள் சாட்சி சொல்கிறோம், நீங்கள் எங்களை சாலிகனாக வளர்த்தீர்கள். இந்த பூமியில் மனுஷன் என்ன செய்யணும்? அடுத்த பிள்ளைகளை ஒன்று பயனுள்ள கல்வி, 2வது பிள்ளைகளை சாலிகளாக விட்டுட்டு போகுது, 3வது என்னது சதக்கத்துல் ஜாரியா, செத்து மடிந்த இடமாக அந்த மன்னர் இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் மரணத்து ஜனாசாவை கீழே சாட்சி வச்சிருக்கு. மேலே கிமிர் நாட்டு போரி போர்த்தப்பட்டிருந்தது. அபூபக்கர் சித்திக் சுன்னாயின் இடத்திலிருந்து கிளம்பி வராங்க. மரண செய்தி கேள்விப்பட்டு வந்தார்கள், போரியை விளக்கினார்கள். எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகல அப்படின்னு நிறைய குழப்பம்லாம் உமர் ரலியல்லாஹு அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தாங்க, போரியை விளக்கினார்கள். கண்களில் கண் கலங்கியது, நெற்றியில் முத்தமிட்டார்கள். ஒரே வார்த்தை சொன்னாங்க. இந்த வார்த்தை தான் நமக்கு அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் வாழும்போது நறுமணம் கமழ்ந்தீர்கள், நீங்கள் மரணித்த பிறகு நறுமணம் கமழ்கிறது. அது பொருள் தெரியுமா? மேலே அத்தரடிக்கிறதில்லை. மனிதன் வாழ்ந்த பிறகு இந்த பூமியில் அல்லாஹ் ரப்பு மறுமை சொர்க்கம் நரகம் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய நல்லறங்கள் செய்கிற பெரும் கூட்டத்தை விட்டுட்டு போனாங்க. தன்னை கடவுள் என்று சொல்லாத ஒரு பெருங்கூட்டம். எல்லா தலைவரும் செத்த பிறகு அவர்களுக்கு சமாதி கட்டிடுவோம், என்ன செய்வான், கொண்டாட ஆரம்பிச்சிருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் மரணித்த பிறகு அவர்கள் நபியாக மட்டுமே இருக்கிறார்கள். கடவுள் அந்தஸ்து யாரையும் கொண்டு போடாமல் சொல்லி, என் மன்னரையே நீங்கள் வணங்குடமாக ஆக்கி விடார்கள், மறுபடியும் அவன் ஈசாவை வரம் மீறி போன்றது பண்ணி போட வேண்டாம் எச்சரிக்கை அடியன்னு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் இல்லாட்டா அங்கங்கே சிலையை வச்சுருப்பான், அங்கங்கே சிலையை வச்சுருப்பான். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் மரணத்திற்கு பிறகு மணக்கணும், நல்லறங்களா செழிக்கணும். என்னடா இது யார்? இது அன்றைக்கி ஒரு சொல்லி கொடுத்தாரு. இது யார்? அவன் பில்லை கரெக்டாக செய்கிறான். இது யார்? இதெல்லாம் அவங்க செஞ்சது, அவங்க கட்டி வச்சது. சுபஹானல்லாஹ், இதுதான் வாழ்க்கை. மீனிங்ஃபுல் லைஃப் இஸ்லாம் சொல்லுது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க, மீனிங்ஃபுல். அதான் சொன்னேன், கொஞ்ச காலம் வாழ போகிற அன்சர்டன் பீரியட், நிச்சயமற்ற வாழ்வுதான். ஆகவே வாழ்கிற காலத்தை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள தவறிவிட்டு மன்னருக்கு செயலற்று போகிற மன்னரையிலே போய் சிந்திக்க கூட வாய்ப்பு இல்லை. எல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹ்வுடையார்களே ஒன்றுமில்லாமல் போய்விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்கிற காலத்தை கொஞ்சம் தயவு செய்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் அல்லாஹ்வுக்காகவும் மறுமைக்காகவும் இந்த தீனுக்காகவும் உழைக்கணும் என்பதை நெஞ்சில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்ட்ட முதல்ல உதவி தேடுங்க, செயல் திட்டங்களை வகுத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுது, உங்களுக்கு தப்பாக சொல்லிக் கொடுக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களால் இயன்றவரை ஜமாத்துகளோட கூட்டமைப்புகளோடு சேர்ந்து வாழுங்க. கூட்டமைப்புனா நீங்கள் ஏற்கனவே ஹராம்னு வச்சுருக்கீங்களே, எந்த மடையானு சொல்லி தான் உங்களுக்கு தெரியாது, தெளிவாக இருக்குது. ஜமாத்துகளும் தனியாக சொல்லியிருக்கு, கூட்டமைப்புன்னு தனியாக சொல்லியிருக்கு. ஜமாத்துகளோட கூட்டமைப்போடு சேர்ந்து வாழுங்கள். தனித்திருக்கும் ஆட்டைத்தான் ஓனாய் வேட்டையாடுகிறது, தனித்திருக்கும் மனிதன் நான் சைத்தானும் பகைகளும் வேட்டையாடுகள். ஆகவே ஜமாத்துகளோட கூட்டமைப்புகளோடு சேர்ந்து வாழுங்கள். இது சகியான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ் இல்லை. நீங்கள் தனியாக இருந்தால் உலகத்தில் எதுவும் சாதிக்க முடியாது. நல்லா இந்த டியூட்டி 2ஆக பிரியும். ஒரு தனி மனிதனுக்கான கடமை, ஒரு கவுமுக்கான கடமை. 2ஆம் முறை பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குன்தும் கைர உம்மத் வ உஹ்ரிஜத் லின்னாஸி தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சமுதாயத்திலே மேன்மையான சமுதாயம் நீங்கள் தான். காரணம், நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். இன்னொரு வல்தக்கும் உம்மத்துன் எதுவும் இலல் கைர் யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களில்
நன்மை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும், நன்மை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு கூட்டத்தார் அசோசியேஷனாக இருக்கணும். உலாய்கல் முஃப்லிஹ், அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ்வுடையார்களே, ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இந்த குன்தும் ஹைர உம்மத், நீ மேன்மையான சமுதாயம் என்ற வார்த்தை எல்லாம் சொன்னான். மேன்மையான மனிதன் சொல்லலை, மேன்மையான மூமின்னு சொல்லலை. அப்படி என்றால் நீங்கள் கூட்டமைப்பாக இல்லாமல் இந்த சமுதாயம் அந்தஸ்து அடைய முடியாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க, குர்ஆனை உடைச்சிடாதீங்க. தப்பாக சொல்லி கொடுப்பானுங்க. ஏன்னா அவன் எதுவும் இருக்க மாட்டான். ஏன் இருக்க மாட்டான் அப்படின்னா, நீங்கள் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, ஒன்றும் செய்யாதீங்க. நைட்டு 12:30 மணிக்கு ஒரு ஃபோன் போடுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை கொஞ்சம் வாங்கன்னு போடுங்க. சொல்லுவான், நான் இன்னொரு நம்பர் தரேன், இந்த பாளை ரஃபீக்கு, நெல்லை முபாரக்கு, இப்படி பார்த்து ரசூல் மெயின் 10 நம்பர் எங்களெல்லாம் அயக்குன்னு சொல்லுவானுங்க. ஆனால் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கம்மா, நம்பர் கொடுப்பாங்க. புரியுதா? யார் கரத்தாலோ நாவால பெற்ற முஸ்லீம் பாதுகாக்கப்படுகிறானோ அவன் தான் முஸ்லீம். புரியுதா? அவன் தான் முஸ்லீம். சவுதிக்காரன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா? என்ன பண்ணுறான்? இஸ்ரேலுக்கு கால் தான் கழிவிடலை. பக்கத்தில் அதே அரபு சமுதாயம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சுன்னத்துல் ஜமாஅத்து தான். நம்ம சொல்லிக்கிட்ட அஹ்லு சுன்னா எங்கே? பாலஸ்தீனில் பொண்ணு குவிக்கான். நாளைக்கு மட்டும் 2 நாள் தொடர்ந்து முற்றுகையிட்டால் 20,000 பேர் பட்டினியால் சாவ, ஸ்டார்விங் டெத், ஹங்கர் டெத், பசியால் சாவ போகிறாங்க. இது ரெக்கார்டு, ஐநா ரெக்கார்டு கொடுத்துருக்கு, WHO கொடுத்துட்டான். இன்னும் 6 நாள் தொடர்ந்தா 20,000 பேர் பட்டினி சாவ. உலகத்து ரெக்கார்ட்லேயே கிடையாது. பஞ்சத்தால் செத்துருக்காங்க ஒரு காலத்தில். இது டைரெக்டாக கண்ணு முன்னாடி. உலகம் டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் அன்றைக்கி பஞ்சத்தாலான உணவு இல்லை. இன்றைக்கி எல்லாம் எல்லைக்கு அந்த பக்கம் நிற்கிது. வாகனங்கள் ஆயிரக்கணக்கில் குமிஞ்சு நிற்கி பட்டினி கண்ணு முன்னாடி சாவ போகிறாங்க. இது உண்மை. யார் செய்யலை? நீங்கள் சொல்கிறோமே, சவுதி, இஸ்லாமிய நாடுகள் எவனும் செய்யலை. நம்ம யாரை ஹராமே, இவன் ஆக மாட்டான், இவனுக்கு நம்மளை மசாயில வச்சு சாவடிச்சானு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு கண்ணில் அடிபட்டால் மற்றொரு கண் வேதனை வெளிப்படுத்தும். இதுவும் ஹரிஸ் தானே, துறை போட்டுறவா? ஒரு மூமியில் ஒரு கண் அடிபட்டால் இது யாருக்கு கண்ணில் வேதனை வெளிப்படுத்துது? யாருக்கு வெளிப்படுத்துது? யாருக்காவது புரியுதா நான் சொல்கிறது? ஷியான்னா பிரிவுன்னு நிறுத்திக்கிடுங்க. ஷியா என்றால் பிரிவு, நேரடியாக பிரிவு, அதோட மீனிங் முடிஞ்சது. சுன்னத்துல் ஜமாஅத்து நம்ம சொல்கிறோம்ல, நம்மள எத்தனை பிரிவு இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். பட்டியல் போடவா? நான் போடட்டுமா? நிறையா வரும். அவரவர் ஆலிம்கள் என்ன நிறைய விளையாட்டு போட்டு இந்த சமூகத்தை யூத கிறிஸ்தவனுக்கு துணை போய் உலகத்திலே முஸ்லீம்களை வீக்கன் பண்ணிட்டான். உலகத்திலே முஸ்லீம் வீக்கன் பண்ணிட்டான். ஈரானையும் சவுதியும் சேரோடாம கடைசி வரைக்கும் வெட்டு நடக்குது. சேர்ந்தா உலகத்தில் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் இஸ்லாமியில் அடிக்க மீண்டும் நாடே கிடையாது. இன்னைக்கு பொருளாதாரம் இவன்ட்ட, டெக்னாலஜி அவன்ட்ட, உலகத்தை ஆட்டி படைச்சிருவானுங்க, சேலஞ்ச் பண்ணிடுவாங்க. முடியல. புரியுதா? யார் கரத்தால் யார் முஸ்லீம் பாதுகாக்கப்படுறா? யாருடைய கட்டளை? கோமேனி சொல்கிறாரு, பாலஸ்தீனத்தில் யுத்தம் நிறுத்தப்படாத வரை நாங்கள் யுத்தத்தை தொடர்வோம் பகிரங்கம். வேறு எந்த காரணமும் சொல்லலையே. மஸ்ஜித் அக்ஸா மீட்கப்படும் சொல்கிறது யார் சொல்லியிருக்கணும்? இறை தூதர் வாக்கை உண்மையாக்கக்கூடியவர்கள். 3வது புனித முஸ்லீம்களுடைய புனித தலம் எதுங்க? 3வது புனித தலம் எது? மஸ்ஜிதுல் அக்ஸா. யார் மீட் பண்ணி சொல்லிட்டு இருக்காத? மஸ்ஜித் அக்ஸா யூதர்கிட்ட கொடுக்க சொல்கிறது யார் தெரியுமில்ல? பாலஸ்தீன தனி நாடுலாம் கிடையாது, இஸ்ரேல் கூட நாடு. முந்தானது சவுதி அறிக்கை. அதுதான் சவுதியில் உள்ள சவுதி சேனல் உள்ளே போய் நேற்று முந்தானத்தை அடித்து உடைச்சிட்டாங்க. தெரியுமா? அது நேற்று சேனலில் பாருங்கள். நேற்று சவுதி சேனல் உள்ளே போய் அடிச்சிட்டாங்க. ஏன்னா இஸ்ரேலை ஆக்கிரமிப்பு நாடுன்னு சொல்ல மாட்டாங்க, இஸ்ரேல் நாடுன்னே சொல்கிறோம். பலஸ்தீனோட சேர்த்து சொல்கிறது யார்? சவுதி. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுதா மக்களே? நாம் ஒருங்கிணைந்து தான் இந்த சமூகத்தை வலிமையான சமூகத்தாக, ஹைர உம்மத்தாக மாற்ற முடியும். தனிநபராக செய்ய முடியாது என்பதை மனசில் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் வல்தகுன் உம்மத்துன் யஅமுருன பில் மஅரூஃப் தன்ஹுன அனில் முன்கர் உலாயிகல் முஃப்லிஹூன். நீங்கள் உங்கள் சாரா நிச்சயமாக நன்மையை தீமையை தடுக்கணும். இது ஒரு சமுதாயமாக நம்ம செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஒதுங்கி ஓடாதீங்க. இந்த சமுதாயத்தினுடைய செயல் ரிசல்ட் ஜீரோவாக தான் இருக்கும், ஜீரோவாக தான் முடியும். நம்ம முஸ்லீம்களாக சேர்ந்து இதை செய்தார்கள், சாதித்தார்கள் என்று சொல்லக்கூடிய நிலை ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். முஸ்லீம் சமுதாயமாக சேர்ந்து மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றுமே இல்லை. நத்திங், ஒன்றும் கிடையாது. நல்லா சிந்திச்சு பாருங்கள். நம்ம தோற்றுகிட்டே இருக்கோம். அதனால தான் சொல்ல, மக்களே, வாழ்கிற காலம் கொஞ்சம்தான், கொஞ்ச காலம் தான் வாழ போகிறோம். தனியாக நான் செய்யணும், அதை செஞ்சிடணும். ஒரு குடும்பமாக முஸ்லீம் என்ன கடமை செய்யணும், ஒரு சமூகமாக நம்ம சேர்ந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும். தயவுசெய்து இஞ்சிருக்கிற வாழ்க்கையை நாம் அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்ளணும். தயவுசெய்து அர்த்தமுள்ளதாக ஆக்கி கொள்ளணும்.
மீனிங்லெஸ்ஸான வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், எப்பா நீங்கள் வந்து ரொம்ப அசால்ட்டாக கடந்து போகிறீங்க. குர்ஆன் வசனம் அற்கொடைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுவோம். சும்ம துஸ் அலுன்னு யோமதி அணி சொல்லுவோம். அல்ஹாக்க முத்தஹாதிர் ஹத்தா ஜுலுத்துல் மகாபிர். உங்களுக்கு இந்த உலகத்தில் தேடி 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 கொள்வது உங்களை என்ன செஞ்சுட்டு இந்த தீனுல் இஸ்லாத்தை மறுமையை பாரமுகமாக ஆக்கிவிட்டது. உலகத்துக்காண்டி ஓட ஆரம்பிச்சிட்ட, அது உடைய பாரமுகமாக ஆக்கிவிட்டது. ஹத்தா ஜுலுத்துல் மகாபர். எதுவரை தெரியுமா? நீ மன்னரை சந்திக்கும் வரை காசு காசு காசுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. கல்லா சௌஃப தயலமுன், அவ்வாறு இல்லை, விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்ல இந்த வார்த்தையெல்லாம் கடுமையான வார்த்தை. ஏன் வச்சுருந்தா இரு மகனை, உனக்கு ஒரு நாள் சீக்கிரம் வரும். நான் மனுஷன் இப்படி தானே சொல்கிறோம், நம்ம இப்படி தானே பேசுகிறோம். அல்ல அதே ஸ்டைலில் தான் பேசுகிறான். நம்ம ஆட்கள் நிச்சயம் ஆசை அவ்வாறு இல்லை, விரைவில் அறிவீர்கள்மா. அப்படிலாம் கிடையாது. அப்படி இல்லை, தெரிஞ்சுக்க சீக்கிரம் என்கிட்ட வருவேன். இதான் அல்லாஹ் சொல்கிறேன். அல்லாஹ் எப்படி சொல்லுது? இதான் ஸ்டைலு. வருவேன்ட்ட சீக்கிரம் வருவேன். எப்படி? இப்படி தூக்குனா மவுத்து, இப்படி தட்டுனா மவுத்து, நேராக கபரில் கொண்டு குத்து, செருப்பை கழட்டி போட்டு எல்லாம் ஓடிடுவான், எல்லாம் போயிடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் அழுவான், கிடிப்பான் எல்லாம். அப்புறம் ஃபோன் நல்லா சொல்லுவான், எல்லாம் போயிடுவேன். எல்லாரும் நீ உன் உடன் பிறந்தவன், உன்னுடைய பிள்ளைகள், சந்ததிகள், தோழர்கள், ஜமாத் எல்லாம் பிரிந்து கொண்டதை மன்னரை வாசை தனியாக வைத்து உணர்வான். நீ இருட்டறைகள் என்ற வசமாக சிக்கிட்டடான்னு சொல்லுவாங்க. சிக்கிட்டடா, இனி உனக்கு எந்த நல்லவனும் கிடையாது, பாவ மன்னிப்புக்கு வழியும் கிடையாது, செஞ்சதுக்கு பலனை அனுபவிக்கிற நேரம் உருவாகிவிட்டேன்னு சொல்கிற நேரம் தான் விரைவில் நீங்கள் வெகு சீக்கிரம் நடக்க போகுதெல்லாம் சொல்லலாம். சும்ம கல்லா சௌஃப தௌலமன், பின்னர் அவ்வாறில்லை. திருப்பியும் சொல்லலாம், ஏய் சும்மா நினைச்சிடாத, திருப்பியும் சொல்லுதேன், பின்னர் அவ்வாறில்லை, விரைவில் நீங்கள் அந்த வசந்த அப்படி படிச்சுடுங்க. நேரடியாக 2 தடவை ரிப்பீட் ஆகும். விரைவில் நீங்கள் அறிவீர்கள், ரொம்ப சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. கல்லாலவ் தகலமன் இல்மல் யக்கீன், அவ்வாறு இல்லை, உறுதியான அறிவை கொண்டு நீங்கள் அறிந்திருந்தால். நல்ல அறிவு இருக்கும், மண்டையில மூளை இருந்தால் நீ தெரிஞ்சுக்கோ. இப்படி தான் ஸ்டைல் இருக்குது. குர்ஆன் இந்த ஸ்டைலில் தான் பேசுது. அவ்வாறு இல்லை, உறுதியான அறிவை கொண்டு அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் டிங் 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 டிங்லாம் சொல்ல வரல, ஃபுல் வார்னிங் தான். இந்த வசனம் ஃபுல் வார்னிங் தான். தேடிட்டு அலையாத, மவுத்து வரைக்கும் கவுர் வரைக்கும் தேடுவேன், சீக்கிரம் தெரிஞ்சுக்கிடுவப்பா. ஏய் அப்படி கிடையாது, சீக்கிரம் தெரிஞ்சுக்கிடுவேன். உனக்கு அறிவு இருந்தால் அறிவை கொண்டு அறிந்திருப்பீர்கள். ஆனால் லத்தர உங்கள் ஜஹீம், நீங்கள் நரகத்தை நிச்சயமாக கண்ணில் பாப்பட அப்படின்னு. நரகத்தை நீங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள். தும்ம லத்தர உன்னக ஐநல் யக்கீன், பின்னர் அதை உறுதியாக மீண்டும் கண்ணால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். தும்மல துஸ் அலுன்ன யௌமைதின் அனின்னை. இதோடு முடிச்சுக்கிறேன். இதுதான் வசனம். நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நாம் விசாரிப்போம்னு சொன்னோம். எல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னால், உங்களுக்கு என்னென்ன அருட்கொடைகள் கொடுத்துருக்கோம் அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி அருளை பற்றி எழுதுண்டால் கடல்கள் யாவும் மையாவும், மரங்கள் யாவும் எழுதுகோளாம் வைத்து பிடித்தாலும் கடல் நீர் யாவும் தீர்ந்து போகும் ஒண்ணு முடியாது. அந்த அளவுக்கு அருட்கொடைகளை அல்லாஹ் அவன் படைப்பினைகள் மீது கொடுத்துறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த நம்மை தந்திருக்கான். நீங்கள் தலைமுடியில் ஆரம்பித்து பாதத்தின் கீழே ஓடல சில கோடு ரேகைகள், அது வரைக்கும் நீ படுத்துக்கிட்டு சிந்திச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், நாம் மரணிக்கும் வரை எழுதினாலும் ஒவ்வொன்றும் அருட்கொடை தான். நெத்தியில் விடுகிற சுருக்கு கோடுகளை வரைக்கும். இந்த முடி இருக்குல்ல, இது தொங்குனா அருவருப்பு. அல்லாஹ் சொன்னான், கட்டளையிட்டான். ஒவ்வொரு பொருளையும் படைத்து அதற்கான அளவையும் நாமே நிர்ணயித்தோம். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு பொருளையும் படைத்தோம், அளவை நாமே நிர்ணயித்தோம். மூக்கு இவ்வளோதான், அதுக்கு மேலே தொங்குச்சுன்னா அருவருப்பு. நம்ம மூக்கு நமக்கே பிடிக்காது, வெட்டிலாமான் இருக்கும். கண்ணின் அளவு இவ்வளோதான், கண் எங்கே வந்துட்டுனா அருவருப்பு, உள்ளே போய்ட்டால் பொந்து கண்ணை, புரியுதா? காது தொங்குச்சின்னா யானைக்காது, உதடு தொங்குச்சின்னா எப்படி இருக்கும்? கோவக்காமல் இருக்கும், தண்டி தொங்கும். சுப்ஹானல்லாஹ், தெரியுதா? புரியுதா? அருட்கொடைகள் கணக்கில் அடங்காதது. சும்ம துஸ் அலுன்ன யௌமைதின் அனி. நம்ம அருட்கொடையினால என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா? அருட்கொடையினாலே காசு, பணம், தொட்டு, மணி இதுதான் நமக்கு தெரிஞ்சதுதான். இதுவும் ஒன் ஆஃப் அருட்கொடை தான், சந்தேகம் கிடையாது. ஆனால் மக்களே, ஒரு நல்லா சொல்ல குர்ஆனில் உன்னையை நீங்கள் உற்று பாருங்க. உன்னையை நீ பாரு, எவ்வளோ அருட்கொடைகள் தெரியுமா? நான் சிம்பிளா ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடறேன். மக்கள், எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கு. இந்த லத்தி சார்ஜில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு உள்ள ஸ்க்ரூ போட்டு தூக்கியிருக்கு. இந்த என் செஸ்ட்டை பாருங்கள், இந்த இடம் இறங்கியிருக்கா? யாருக்கா தெரியுதா? இந்த இடம் பிளெயினாக இருக்கா? இந்த இடம் இறங்கியிருக்கா? அதோட எஃபெக்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா? என் வயிறில் இந்த போதிக்கு இவ்வளோ இறங்கியிருக்கு, யாருக்கும் தெரியாது. சட்டை போட்டது இங்கே பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருக்கா? இங்கே பிடிக்க முடியுதா? எதுக்கு உதாரணம் சொல்லன்னு தெரியுதா? எப்படி இங்கே பாருங்கள், என் கண்ணில் இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் இறங்கியிருக்கும், இங்கே இறங்கி, இங்கே பிடிச்சது இங்கே இறங்கி, இங்கே இறங்கி, இங்கே இறங்கி, இங்கே இறங்கி. அல்லாஹ் ஒரு உருவத்தை முழுசாக படைச்சாம்ல, அதுக்கு சமமாக உலகமே திரண்டு கத்தி வச்சு என்ன சர்ஜரி பண்ணாலும் ஈக்குவல் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கிடுங்க.
அல்லாஹ் படைச்சவன் தான். அவன் படைத்து மோல்டு பண்ணி அனுப்புகிறாம தாய் வயிற்றில் அப்படியே எல்லாத்தாய் பெருசாக வரம்ல. சுபஹானல்லாஹ், அதுக்கு சமமாக உலகத்தில் எதுவும் பண்ணவே முடியாது. அல்லாஹ் அருட்கொடைகள் ஆகும். அந்த அருட்கொடைகள் இருக்குல்ல, கணக்கில் இடங்க அல்லாஹ் முடியார்களே. முடிந்தால் அழுவோம், முடிந்தால் அல்லாஹ் அருட்கொடை நினைச்சு அழுவோம். ஒரே ஒரு நாள் ஏதாவது துன்பத்தை தனியாக நீங்கள் சிக்கி பாருங்கள், யாருமே இல்லை என்ற நிலையை தனியாக சிக்கி பாருங்கள், அல்லாஹ் ரொம்ப திக்ர் பண்ணுவீங்க, அல்லாஹ் ரொம்ப பாவனி புத்தடுவீங்க, அல்லாஹ் ரொம்ப ரொம்ப என்னென்னவோ சொல்லுவீங்க. அது நான் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் இன்டெரக்டாக பேசுகிறேன். அல்லாஹ் வண்டியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிடைக்கிற எக்ஸ்டர்னல் ஆகியிருக்கிற ஒவ்வொரு வினாடியும் ரப்புல் ஆலமீன் முதல்ல நல்லதை சிந்திக்கிற நல்லது அல்லாஹ் அறிவு பாக்கியத்தை தரட்டும். பின்னர் செயல்படுத்துகிற ஆற்றலையும் நல்ல தோழமைகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரட்டும். இதை அல்லாஹ் வலியுறுத்தி கேட்டுட்டு, இறைவா உன் பாதையில் பயணிக்கிற பாக்கியத்தை யாருக்கு என்னென்ன வரக்க செய்யும் அதையெல்லாம் எங்களுக்கு பயணி, எங்கள் உயிரை உன் பாதையிலிருந்து மரணிக்க செய்து விடாதே என்று அல்லாஹ்ட்ட கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே பாலஸ்தீனில் அந்த மக்களுடைய பசி பட்டினி சாவிட்டு அல்லாஹ் அவங்களை பாதுகாக்கணும். சிறையில் நம்ம பெண்களுக்குள்ள சிக்கியிருக்காங்க. கடும் இருள் சிறை தான், யாருக்கு என்ன நடந்தாலும் தெரியாது, அவ்வளோ மோசமான சிறை. பெண் பிள்ளைகளும் வயது பிள்ளைகளும் முதியவர்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களை விடுதலைக்கு கிருபை செய்யட்டும். மேலும் அந்த களத்தில் போராடுறாங்க பாருங்கள், இறைவா அவள் பாதங்களை அவள் உள்ளங்களையும் பாதையும் உறுதிப்படுத்துவாயாக, அவள் பாவங்களை வரம்பு மீறியதையும் மன்னிப்பாயாக, காஃபிர்களுக்கு எதிராக அவர்கள் எங்களுக்கு வெற்றி அனந்தரம் கொள்ள நீ உதவி செய்வாய். அல்லாஹ்ட்ட துவா செய்ய. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறருக்காக துவா செய்தால் அல்லாஹ் நமக்கு ஒரு வானவரை நியமித்து செய்வான், நமக்காக பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாளை சந்திப்பை அழகாக்கி தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வாஹித் துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.